வீட்டில் இட்லி சுட்டுக்கிட்டு இருந்தேங்க. என் உடன்பிறப்பு ஒரே ஒரு ஃபோன் கால் தான். உடனே அரை மணி நேரத்தில் சிதம்பரம் ஜங்ஷனில் வந்து நின்னேன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன கதைன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கும் ஆர்வமாக தானே இருக்குது. கதையை சொல்கிறேன் கேளுங்க. இன்றைக்கி தாங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணுன்னே பிளான் பண்ணால் மதியத்துக்கு மேலே லீவ் கிடச்சிது. எல்லாமே ஓகே தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்கணுமா போட்டிருக்கக்கூடாதா? பஸ்ஸில் போகலான்னு சொல்லிட்டு மேடம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. பஸ்ஸில் வந்து டிக்கெட் வந்து கிடைக்கல. லாஸ்ட் மினிட்ல வந்து 7:20க்கு தான் டிக்கெட் கிடைக்கலங்கிற செய்தியே அவளுக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படியாவது ட்ரெயினை பிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டா. சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே முருகன் மேலே பாரத்தை தூக்கி போட்டுட்டு, கடவுளே அவங்க வந்து உன்னை பார்க்க வராங்க, எப்படியாவது இன்றைக்கி நாங்கள் ட்ரெயினை பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்பீடில் சிதம்பரம் ஜங்ஷனுக்கு 1/2 ஹவரில் வந்து சேர்ந்துட்டோம். பஸ்ஸுக்காரங்க கூட இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்திருப்பாங்களா என்னன்னு தெரியல. அக்காவுக்கு வந்து தண்ணி பிஸ்கட்டு எல்லாமே வாங்கி கொடுத்து ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டேன். சீட் பெருசாக கிடைக்காது, நீ நிற்கிற இடத்துலையே அட்ஜஸ்ட் பண்ணி பிள்ளைங்களை வச்சுட்டு உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இதில் என்ன சோகம்னா, மாமா வேறு கம்பார்ட்மெண்ட்லேயும் அக்கா வேறு கம்பார்ட்மெண்ட்லேயும் இருந்தாங்க. அடுத்த ஜங்ஷனில் இறங்கி 2 பேரும் மீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். திரும்பவும் வண்டியில் போக வேண்டாமே, அது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்காவுடைய ஃப்ரெண்டு வீடு வந்து சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டில் இருந்துச்சு. அங்கே கொண்டு போய் வண்டியை போட்டுட்டு சேலம் பஸ் கிடச்சிது. அதில் வந்து ஏறி சேஃபாக பின்னலூர் வந்து இறங்கி வீட்டுக்கு வந்துட்டேன். பாய் என்பர்களே.